எனக்கு கார்த்திகை தீபம் நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைன்னு நாங்க 3 பேரும் சேர்ந்து கொண்டாடுற ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீபம் இது எங்களுக்கு. சின்ன வயசுல கார்த்திகை தீபம்னாலே பனை மரத்துல இருந்து பனம் பூவை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா காய வச்சுட்டு மண்ணுல குழி தோண்டி அந்த பனைப்பூவை மண்ணுக்குள்ள வச்சு பனைப்பூவை எரிய விடுவாங்க. அதுக்கு மேல பச்சையா பனைமட்டைய வச்சு அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த பனைப்பூ எல்லாம் கொஞ்சம் கரியாயி இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துப்போம். அந்த பனைப்பூவை துணியில மூட்டையா கட்டி எடுத்து வச்சிருவோம். ஒரு தென்னம்பட்டியை சீவி அந்த கட்டி வச்சிருக்க மூட்டைய இதுக்குள்ள இதை நாங்க கார்த்தி சுத்துறதுன்னு சொல்லுவோம். இதை நாங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருவோம். இன்னமும் கொஞ்சம் கிராமத்து சைட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க கார்த்தி சுத்துறது தெரியும். சின்ன பசங்க நாங்க கார்த்தி சுத்தும் போது பெரியவங்க வாங்கி அது சம்பிரதாயத்துக்குன்னே 3 சுத்து வாங்கி சுத்திட்டு தான் போவாங்க. ஆனா இப்பெல்லாம் இவங்க பெரும்பாலும் நம்ம கார்த்தி சுத்தத்தை பாக்குறதே இல்ல. எல்லாரும் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசை மீதி இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப கார்த்திகை தீபத்துக்கு கொண்டாடுறாங்க. எங்களுக்கெல்லாம் கார்த்திகை தீபம்னாலே 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு வீடெல்லாம் விளக்கு ஏத்தணும், இன்னொன்னு கார்த்தி சுத்தணும்.